விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண் ஒருவர் ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது. கோணம் 1. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த சமத் என்பவர் வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 125 கீழ் பெண்களுக்கு ஜீவனாம்சம் உரிமை இல்லை என உச்சநீதிமன்றத்தில் சமத் தரப்பு வாதிட்டிருந்தது. இதனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா, அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் டிஸ்மிஸ் செய்தது. மேலும் குற்றவியல் சட்டம் 125 என்பது திருமணமான பெண்களுக்குத்தான் என்றில்லை, அனைத்து பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய பிரிவு என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோணம் 2. இஸ்லாமிய பெண்கள் விவகார உரிமை பாதுகாப்பு சட்டம் 1986 மீறுகிறது, ஜீவனாம்சம் உத்தரவு எனவும் சமத் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்தனர். அப்போது ஜீவனாம்சம் என்பது தொண்டு போன்றது. இது திருமணமான பெண்களின் மதங்களை கடந்தது, பெண்களின் பொருளாதார பாதுகாப்பானது, பாலின சமத்துவத்துக்கானது என்று அழுத்தம் திருத்தமாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். கடந்த 1985 ஆண்டு ஷாபானு வழக்கிலும் இதே போன்றதொரு தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர். ஆனால் இதற்கு எதிராக ராஜீவ்காந்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்துக்கு பெண்கள் தரப்பில் எதிர்ப்பு எழுந்தது. இஸ்லாமிய பெண்களில் விவாகரத்து உரிமையை வலிமையாக உறுதி செய்யாத இந்த சட்டம் மேம்போக்கானது என கூறப்பட்டது. அப்போதுதான் உச்சநீதிமன்றமானது பொது சிவில் சட்டம் என்கிற கருத்தை முன்வைத்தது. கோணம் 4. எந்த மதம் என்பது பிரச்சனை அல்ல. வாழும் உரிமையை இழந்த பெண் நிராதரவாக நிற்கும் நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் என்கிற கோணத்தில் மட்டுமே பார்க்க வேண்டும். விவாகரத்து வழங்குபவராக இருந்து பார்க்காமல் நம் சகோதரிகளை நினைத்து பார்த்தால் இந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடியதே. கோணம் 5. ராஜீவ்காந்தி சட்டத்தை திருத்தினாலும் அந்த சட்ட திருத்தம் சரிவர இல்லாத நிலையில்தான் நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை அளித்திருக்கின்றனர். எனவே இந்த விவகாரம் பூதகரமாகப்பட்டால் இன்றைய நிலையில் பொது சிவில் சட்டத்தையே முன்வைப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.